ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்களுடன் ஆரம்பிக்கணுமா? பொங்கல் சீசன் இது. ஆமா, நமக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், நவம்பர் முடிஞ்சாலே நமக்கு திருவிழா தான். ஆமா ஆமா. அதுல இருந்து நமக்கு போயிட்டே இருக்கோம். அஹ், இப்போ இயற்கையை போற்றக்கூடிய அஹ், உழவர்கள் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்கள், அந்த ஏர்கலப்பையிலிருந்து, பானையிலிருந்து, நெசவுலேருந்து எல்லாம், எ- எதெல்லாம் நீண்ட காலமாக மனிதனுடைய தேவையாக இருந்ததோ அதை போற்றக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடினா கூட எல்லா இடங்கள்லையும் ஜப்பான் உட்பட பொங்கலை கொண்டாடுறாங்க. இந்த மகர சங்கராந்தி அல்லது ஒளியை, சன்லைட்டை, இயற்கையை கொண்டாடுற வழக்கங்கிறது பல்வேறு நாடுகளில் விவரமாக இருந்தாலும் நம்ம அதை தை திருநாள், பொங்கல்னு கொண்டாடுறோம். இப்போ சூழலை பூமி மட்டும் இல்லாமல் சூரியன், மேகம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம கொண்டாடி இருக்கோம். அந்த மேகம் ம், விலகுவதை கூட கொண்டாடுறது தான் இது. ஆக்சுவலாக அந்த சூரியனுடைய ஷிஃப்டிங்கை கொண்டாடுறோம். வெளிச்சம் கிடைக்குது, வெயில் கிடைக்குது, வெப்பம் கிடைக்குதுங்கிறதுனால. ம், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வாத்தியாரை போய் சந்தித்தேன், அவர் இஸ்மாயில் அவங்கள. ம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். அதனோட தொடங்குறது இந்த எபிசோடுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாத்தையும் யூரோப் நேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கல்வியிலையும் அப்படி தான், பாடத்திட்டங்களையும் அப்படி. எதுக்கு எடுத்தாலும் திரும்பி ஃபின்லாண்டை சொல்கிறோம். ஃபின்லாண்டு குறைவானதுன்னு எந்த விதத்திலும் நம்ம சொல்லலை. ம். வருஷத்திலே ஒரு 4 மாதம் வெயிலும், தினசரி ஒரு 4 மாதம் வெயிலும் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தையும், அதற்கான பாடத்திட்டத்தையும், வருஷம் முழுக்க வெயிலையும், நாளைக்கு 12லேருந்து 14 மணி நேரம் வெப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய பாடத்திட்டத்தை நம்ம எப்படி ஒன்றா எழுதுறதுன்னு கேட்டார். நல்ல விஷயம். அப்படிதான் எழுதுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் திருப்பி ஃபின்லாண்டை பார்ப்போம், கிரீன்லாண்டு. அவங்க பிரச்சனைகள், அரசியல் கருத்து புரியாமல் நம்ம பண்ணுறது இல்லை. ஒரு ஒரு வெயில், ஒரு வெப்பம் என்பது ஒரு தேசத்தினுடைய ரிசோர்ஸாக எப்படி நம்ம பார்க்கணுன்றது இந்த பொங்கலோட ம், தொடர்புடையதாகவும் பார்க்குறேன். சூழல் அரசியலோட தொடர்புடையதாக பார்க்கறதுனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ஞாபகம் வருது. நமக்கு ம், வருஷம் பூரா வெயில் இருக்கு. ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்ம நிறத்தை கூட பேசணும். இந்தியாவில் இவ்வளோ நிறங்கள் இருக்கிறது காரணம் நமக்கு டிராபிக்கல் வெயில் சூழல், நார்த் ஈஸ்ட்டு, அந்த இது நமக்கு சவுத் வெஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து தான், இந்த மான்சூன், ஓஷன் கரண்ட்லாம் சேர்ந்து ஒரு தேசத்தை செழுமையாக வச்சிருக்கு. செழுமையாக இருக்கிற தேசத்தின் மீது தான் படையெடுக்கிறாங்க அப்படின்னு. படையெடுக்கிறவன் ம், பலசாலின்னு நினைக்கிறோம். படையெடுக்கப்படுகிற நாடு செழிப்பான நாடுன்றத நம்ம சொல்ல மறந்துடுறோம். ம், அந்த காலனைஸ் அப்படிங்கிறது ஒரு செழிப்பான ஒரு தேசத்தின் மீது தன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தொடுக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. பலவீனமானவர்கள் பலம் பொருந்திய ஒரு நாடை போய் பிடுங்கிறதுக்கான முயற்சியாக இருக்குது. இந்த பலம் பொருந்தியது எவ்வளோ எடுத்தாலும் நம்மகிட்ட குறையாதுன்னு ஆரம்பத்தில் விடுறதா தான் பார்க்குறேன் நான். இது நம்ம நாட்டில் எவ்வளோ எடுத்தாலும் குறையாது, எடுத்துன்னு போங்க, வந்தாரை வாழ வைப்போன்ற மாதிரி, எது வேணுமோ எடுத்துன்னு போங்கன்ற மாதிரி ஆரம்பிப்போம். அது கம்பெனியாக மாறும், அப்புறம் காலனியாக மாறுது. இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்தியா, பல்வேறு நாடுகளை நடந்த, ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய இடங்கள் நடந்ததாக பார்க்குறோம். இதெல்லாம் வரலாற்று ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இங்கே எங்கேருந்து தொடங்கலாம்னு யோசிக்கிறேன்னா, இப்போ நவீனமாக நடக்கக்கூடியதில் நேரடியாக நாடு பிடிச்சி நான் மன்னன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப அபத்தமான ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலான்னு. ம், இதை மாதிரி நாடு பிடிக்கிறது உண்மையிலேயே மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதா, ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா, பார்டரை கண்ட்ரோல் பண்ணுறதான்றத ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலான்னு போட்டுக்கிட்டா, அதனால் அந்த மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட போகிறாங்களா, பாலிசி மாறப்போதா, அல்லது அந்த ஜியோ லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸு முதல்ல அவங்களுடைய டார்கெட்டா, இங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ம். இல்ல, அதான் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. நான் போன வாரம் அது சொன்னேன்னு தெரியல. ம். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ம். வெனிசுவேலால நீங்க இப்போ படையெடுத்திருக்கிறீங்க. ம். இந்த படையெடுத்ததுக்கு அப்புறமாக ம். அஹ், அங்க மக்களாட்சி, ஏன்னா நீங்க சொல்றதுக்கு அதுக்கு காரணமா நீங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குதுன்னா, ம். அங்க மக்களாட்சி இல்ல, டெமோக்ரஸி ம். இல்ல. ம். அங்க ஒரு
கொடுங்கோல் ஆட்சி தான் இருக்குது. அந்த டிக்டேட்டர் மாதிரி அந்த ஆளு பிஹேவ் பண்றாரு. அதுக்காக தான் அவரை போய் ராவோட ராவ அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. ம் டிக்டேட்டர் ஆட்சி நடக்குது அப்படின்னு. ம் ஸோ அந்த நிருபர் கேக்குறாங்க ட்ரம்ப் கிட்ட, அப்போ முதல் வேலையா நீங்க வந்து அந்த டிக்டேட்டர் ஆட்சியில இருந்து ம் நல்ல ஆட்சி நிறுவுறது உங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்குமா? ம் அதை நீங்க வந்து முதல் வேலையா செய்வீங்களா? ம் டெமோக்ரஸி ரெஸ்டோர் பண்றது, அதாவது நீங்க ம் மக்களாட்சி நிறுவுறது உங்களுடைய முதல் வேலையா இருக்குமான்னு கேட்டான்னா, அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருக்குதுன்னா, ம் அங்க இருக்கக்கூடிய ஆயில் பிளான்ட்ஸ், ஆயில் ம் என்ன சொல்றது, ரிஃபைனரிய வந்து சரிப்படுத்துறது தான் எங்களுடைய முதல் வேலையா இருக்கும் அப்படின்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. ம் அமெரிக்கன் காமெடி ஷோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவர் சொல்றாரு, இந்த காமெடியன் சொல்றாரு, நாங்க காமெடி பண்றது தான் வந்து எங்க தொழிலை நீங்க பாதிச்சிட்டீங்க அப்படின்னா, கான்ஸ்பிரசி பேசுற தொழிலையும் பாதிச்சிட்டீங்க. இப்போ ம் முன்னாடி எல்லாம் இது மாதிரி ஒண்ணு பண்ணுச்சுன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி பத்தி எல்லாம் பேசி ம் எப்படி வந்து ஒரு அமெரிக்கா இது மாதிரி செய்யுது வந்து அங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கு அதான் செய்யுது அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய கான்ஸ்பிரசி மாதிரி நாங்க பேசுவோம். ம் இப்ப அதுவும் எங்களை பேச விட மாட்டேன்றீங்க நீங்க. ம் நேரடியாக நீங்க வந்து ஆமா அதுக்குதான் நான் பண்றேன்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ம் அப்போ அந்த மக்களுடைய நலனை பத்தியோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சி முறை பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. ம் எனக்கு உங்கள் வளங்கள் மேல இருக்கக்கூடிய பேராசை தான். ம் வளங்களுடைய ஆக்சஸ் எனக்கு வேணும். அதை நான் எடுத்து நான் உபயோகிக்கணும். என்னோட லாபத்துக்கு அது எனக்கு தேவை. அதுக்காக தான் நான் படம் எடுத்திருக்கேன். ஓவர் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா அதுல இருக்க மாதிரி தெரியுது அவருக்கு. So at some level what Trump is creating is shamelessness about hegemonic tendency. அதாவது முன்னாடி வந்து ஒரு பிரிட்டன்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு பிரிட்டன்ஸ்னா அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ்ல? அதுக்கு இல்ல பிரிட்டன்ஷன், ஒரு ஒரு நடிப்பாவது இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுடைய சேஃப திறந்து உங்களுடைய காசை எடுத்துட்டு போறேன், உங்களுக்கு தெரியாம நான் அதை செய்யறேன் அப்படின்னா நான் திருடன். உங்களை அச்சுறுத்தி நான் அதை பண்ணிட்டு போறேன்னா நான் கொள்ளைக்காரன். என்ன? சோ இது வந்து ஐரோப்பா நாடுகள் வந்து கொலோனியல் முறைப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. முதல் திருடனா வந்தாங்க, அதுக்கப்புறம் கொள்ளைக்காரனா மாறினாங்க. அதாவது இவரு திப்பு சுல்தானுடைய அப்பா, அவர் பேர் என்ன, ஹைதர் அலி. ஹைதர் அலி வந்து சாகரத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்றரசர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுவார். அதாவது அவர் போர் புரிஞ்சவங்க, அவரை எதிர்த்தவங்களுக்கும் சேர்த்து தனிப்பட்ட அளவில் ஒரு கடிதம் அனுப்புவார். அதுல சொல்லுவாரு, இவனுங்க திருடனுங்க, அந்த வெள்ளைக்காரங்க வெளியில இருந்து வர்றவங்க, அவனை நம்பாதீங்க. அதுலயும் முக்கியமா இப்போ வந்து தலையில விக்கு வச்சுட்டு ஒருத்தன் வரான். அவன் நாட்டுல இருந்து அந்த விக்கு வந்து குதிரை வால், குதிரை தொகையில இருந்து இது அந்த இது புடுங்கி வந்து மயிரை புடுங்கி அதை வந்து அவன் வந்து இதுவா போட்டுட்டு இருக்கிறான், விக்கா போட்டு வரான். அவன் வந்து புதுசா சட்டங்களை போட்டுட்டு இந்த நாட்டுல இனிமே இதுதான் சட்டம் அப்படின்னு அவனுக்கு ஏதுவான சட்டங்களை போடுறான். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து மற்ற பேரோட இன்னும் மோசமானவங்க, இருக்கிறதுலயே மோசமானவன் தான் அப்படின்ற மாதிரி பொருட்பட அந்த கடிதத்துல வரும். அது மாதிரி இந்த ஒரு இது வந்து நமக்கு என்ன சொல்றது, திருப்பி நாடகம் தான். அந்த ஒரு பிரிட்டென்ஷன் வந்து என்னன்னா, உங்க நலனுக்காக நாங்க இது செய்யறோம், இந்த நடிப்பு வந்து உங்கள் நலனுக்காக தான் நான் இது செய்யறோம்
அது எல்லா உங்களுக்காக வந்து தேசத்திலயும் இருக்கு காப்பாத்துறோம். இல்லையா? நம்ம இங்க எல்லா தேசத்திலயும் இப்போ வந்து எல்லாருக்கும் நண்பர்களே இருக்கு. அதாவது நீங்க வந்து இப்போ நண்பர்களே அப்படின்னு தொடங்குது, மித்ரோன் அப்படின்ற மாதிரி அவங்க மித்திரம். வந்து ஆமா. அந்த மாதிரி இருக்கு. உங்கள் நலனுக்காக தான் நான் அது ஆமா, செய்றேன். உங்கள் ஆமா, நலனுக்காக நீங்க எல்லாம் வந்து இப்ப நம்ம இவர் பிரதம மந்திரி சொல்றியா? ஆமா, உங்கள் நலனுக்காக தான் நான் செய்றேன். அதனால எல்லாரும் போய் பேங்க்ல கியூல நின்னு காசு வாங்கிக்கோங்க. ஆமா. டிமானிட்டைசேஷன் அப்ப சொன்னாரு. உங்கள் நலனுக்காக நான் லாக்டவுன் அறிவிக்கிறேன் அப்படின்னு லாக்டவுன் அறிவிச்சாரு. இல்லையே இந்த 12 வருஷத்துல ம். அதிகமா அவர் சொன்ன வார்த்தை நேரு. ம். நேரு செஞ்சதை சீர் செய்றேன் அப்படிங்கிறாரு. ம். இன்னமும் சீர் செய்றாரு, சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி தான் அங்க அவங்க வந்து நான் வந்து ட்ரம்ப் பண்ணதை சீர் பண்றேன், சரி என்னது ம். நம்ம ஒபாமா பண்ணதை சீர் பண்றேன், இது ம். எல்லாத்த விட முக்கியம் யூரோப் நமக்கு முன்னாடி பண்றதை சீர் பண்றேன்னு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ரிவைவெல்லாம் பண்றாங்க இப்போ. அதுல ரொம்ப ம். ஆச்சரியமானதுன்னா நீங்க சொன்ன மாதிரி பிரிட்டன்ஷன் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு ஒரு ஜோக்கா சொல்லணும்னா அந்த வரதட்சணை கேட்கிற மருமகன் சொல்லுவாங்கல்ல, அந்த ம். சண்டை நடக்கும்போது சினிமாவில் பார்ப்போம், லைவாக கூட நிறைய இப்போ வரைக்கும் வரதட்சணை கொடுமை இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க, இதுக்கு குறைவா கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் அப்படிம்பாங்க. 50 ம். பவுனுக்கு குறைவா ஒரு பவுன் 1 கிராம் இருந்தால் கூட நான் வாங்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி கிரீன்லாந்தை பார்த்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நியூயார்க்கில் பெரிய கட்டுரையாக வந்திருக்கு, நியூயார்க் டைம்ஸில். ம். அது படிக்கும்போது சிரிப்பாக இருந்தது. அந்த இது வந்து என்னன்னா, யுஎஸ் நீடு கிரீன்லாந்து, லெஸ் தென் தட் நாட் அக்செப்டபிள். ம். நாட்டோ வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நேட்டோ மஸ்ட் ம். சப்போர்ட் அஸ் ம். அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேச. அதாவது இதுக்கு குறைவா 50 பவுனுக்கு குறைவா கொடுத்தா எனக்கு வேணாம்பா, எனக்கு கிரீன்லாந்து வேணும். ம். எதுக்கு வேணும்னா எனக்கு 2 காரணம் சொல்றாப்புல மனுஷன். நேரடி காரணமா சொல்றது பாதுகாப்பு. எங்களை ம். ரஷ்யாவும் சைனாவும் அச்சுறுத்துதுன்ற அந்த ட்ரம்ப் கார்டை போட்டுறாரு. அவருக்குனே வந்திருக்கும் பொழுது ட்ரம்ப் கார்டுன்ற வார்த்தையை ம். போட்டுறாரு. அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா ரிசோர்ஸ். இங்க கனடாவை சொல்லும் போதும் சரி, வெனிசுவேலாவை சொல்லும் போதும் சரி, ஏன்னா ஏன் ரிசோர்ஸ் நேரா சொல்ல முடியுதுன்னா, எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் லிட்டர்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். வெனிசுவேலால இருந்து அமெரிக்கா வந்து அந்த அதிபரை வந்து சிறைப்படுத்தின பின்னாடி இவங்க பண்ணியிருக்கிற ட்ரேடு ரொம்ப பெருசு. அதை தனியாக எடுத்து எழுதுறாங்க இப்போ. ம். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் குஷியாகிறாங்க யூஎஸ்ல. ம். அந்த நாஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க பயங்கர குஷியா இருக்கிறாங்க. காரணம்னா ட்ரம்ப் பண்றது வந்து அந்த ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ற. பாதுகாப்புன்ற பேர்ல நம்ம ஏற்கனவே பேசினே இருப்போம். பாதுகாப்புன்ற பேர்ல இவங்க நேச்சர் எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும் கிடையாது, ஒரு தேசத்தினுடைய பார்டரை பிடிக்கிறது, அந்த தேசத்தின் மக்களை கொல்றது, வன்புணர்வுல ஈடுபடுறதுன்றதெல்லாம் வரலாறு ரீதியாக நடந்துகிட்டே இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் அது நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நேரடியா சொல்லி பண்றாரு அவரு. ட்ரம்ப் வந்து என்னன்னா எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு அழுவுறாரு. ஒரு கடத்தெருல ஆமா. இருக்கிற அது குழந்தை வந்து புரிந்து அழுவுற அதான் மாதிரி. அந்த நடிப்பு இல்ல. அந்த ஒரு ம், அதாவது உன் ம், நலனுக்காக நான் இது செய்யறேன் செய்றேன் அப்படின்னு அப்படின்ற அதான், அந்த அதான். நடிப்பு வந்து இவர்கிட்ட இல்ல. ம், ஒரு விதத்துல வந்து நல்லது. ஏன்னா அந்த ம், நாடகத்தை வச்சுதான் இப்போ இந்தியாவுக்கு வந்து ம், அஹ், பேசும்போது ம், உங்கள் நலனுக்காக நாங்க வந்து ம், அஹ், இந்த வரி விதிக்கிறோம் அப்படின்னு ம், சொல்ல அவரு. ம். எங்கிட்ட இருந்து நீ வந்து எண்ணெய் வாங்குனீங்கன்னா எனக்கு வந்து வருமானம் வரும். நீ ஆமா. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற, அதனால எனக்கு ம். வருமானம் நின்னு போச்சு. அதனால அதனால 500%. உங்ககிட்ட அதனால உனக்கு அஞ்சு 500%. பர்சன்ட்லாம் கிடையாது, 500. 500 ஆமா. அதனால போட்டுக்க. நீ வந்து எதுல எல்லாம் வந்து எனக்கு வந்து நீ குடுக்குறியோ ம், எல்லாத்துலயும் வரி கட்டு எக்ஸ்ட்ராவா. ம், அப்படின்னும் போது நம்ம ஆளுங்க எல்லாம் லவோதிமான்னு கத்துறானுங்க. ம். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து அவன் ஊருக்கு நிறைய பொருள் போகுது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் 500%ன்னா கண்ணாபின்னான்னு விலை போயிடும். அப்ப ம், பங்களாதேஷ், இது வியட்நாம், அது ம், மாதிரி நாம பண்ற அதே பொருட்களை அந்த வரி ம், இல்லாம பண்ணக்கூடிய மற்ற நாடுகள் கிட்ட நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்ற பயத்துலதான் இப்போ திருப்பூர், ஹோசியரியில இருந்து எல்லாருமே வந்து இப்போ இது ம், பண்றது அதனாலதான். ம், ஏன்னா நம்மளுடைய காம்படேட்டிவ் எட்ஜ் அவன் குறைச்சிடலாம், அவன் நம்மளுடைய மார்க்கெட்டா இருக்கிறான் அப்படின்றதுனால. ம், 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 ஸோ அட் சம் லெவல் வந்து இட் இஸ் அ ம், சீரியஸ் திங் தட் ஹி இஸ் டூயிங். ட்ரேடுன்ற ஒன்னே ஒன்று அவர் வந்து ம், நுகர்வை வந்து ம், நுகர்வு அப்படின்றது அமெரிக்கா எல்லாரோடய அதிகமா நுகருது அப்படின்றத ம், தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறார். ம், நான் வந்து நுகர்வு மேல எது மேல வரி விதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ம், அவங்க நுகர்ற பொருட்கள் மேலதான். ம், நமக்கு என்ன பிரச்சனைன்னா நாம ம், வந்து நம்ம மக்களும் இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு,
ம், நமக்கு நாமே உற்பத்தி பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன். ம், நம்ம ம், இருக்கக்கூடிய மிக பெரும் தொழிற்சாலைகளோ, மிக பெரும் தொழில்களோ வந்து ம், அமெரிக்காவை நம்பி இல்லாம நம்ம மக்களை சார்ந்து இருந்தது, நம்மளுடைய நுகர்வை சார்ந்து இருந்ததுன்னா ம், நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ம், ம், நமக்கு இப்போ அடிபடக்கூடிய எல்லா தொழில்களுமே அமெரிக்காவை ம், சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் தான். ம், இப்ப ஐபோனை வந்து நீ இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரி போட்டாரு. ம். அவன் போய் ஐபோன்காரன் என்ன சொன்னான்னு தெரியல அமெரிக்கா கிட்ட, ஆமா, வித்ட்ரா பண்ணிட்டாரு. இவருக்கு அதிபர்கிட்ட. இல்ல அதை மொத்தமா மாத்திரம் நான் வித்ட்ரா இந்தியாவுக்கு பண்ணிட்டாரு. போயிடுவேன்னு சொல்லிட்டானா, நம்ம பூப்பற்றின இல்ல இந்தியாவுக்கு இல்ல, அவன் அது மாத்திருவேன் மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். அவன் ரொம்ப சிம்பிள். அவன் என்ன சொல்லியிருப்பான், இந்தியா மாதிரி எனக்கு சீப்பான லேபர் அமெரிக்கால கிடைக்காது கிடையாது. ம். அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே என்ன பண்ணா, தங்கத்துல வந்து ஒரு ஐபோன் சார்ஜர் எடுத்துட்டு போய் அவர் டேபிள்ல வச்சுட்டான். அவ்வளவுதான். முழுக்க முழுக்க தங்கத்துல பண்ணது. ம், ஐபோன் சார்ஜர் தங்கத்துல. ம், ம். அவன் பேர் என்ன, இந்த டிம் நம்ம ஒருத்தர் டிம் குக்கு. இருக்கான், டிம் குக்கு. டிம் குக், ம், ஐபோனுடைய அந்த சிஇஓ. ம், அதை பரிசா கொடுத்துட்டு நேர்ல போய் பேசினா, இவருடைய தொழில் நிறுவனத்துக்கு எதுக்கோ ஒரு கான்ட்ராக்ட் ஏதோ கொடுத்துருக்கான் போல. ம், தனி தனிப்பட்ட அளவுல வந்து அவரை வந்து சரி பண்ணிட்டு ம், தொழில் ரீதியாக இதை கண்டினியூ பண்ணான். ம், 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 அப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ம், இதையும் தாண்டி ஐபோன் இங்க பண்றான்னா அவனுக்கு அப்படி என்ன அட்வான்டேஜ், ஏன் நீங்க ஏன் பண்ணல? அதே ஐபோன் நீங்க பண்ணிட்டு போலாமே. சரி, அது உற்பத்தி செய்யக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்குன்னா ம். நீங்க ஐபோன் இங்க பண்ணக்கூடாது. அப்ப ஐபோன் இன்னும் சீப்பா கூட இந்தியா மார்க்கெட்ல விக்கலாமே. பண்ணலாம். இன்ஃபேக்ட் இங்க உற்பத்தி ஆனா கூட மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது விலை வந்து ஐபோன் இந்தியாவில் தான் அதிகம், மற்ற நிச்சயமா. எல்லா நாடுகளை விட. ஏன்னா ம், நாம வந்து அந்த கேள்வியே கேட்கறது இல்ல, அந்த ஒரு கொஸ்டினை போடுறது இல்ல. இப்ப நீங்க ம். அந்த வரதட்சணை கேட்கக்கூடிய மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க இல்லையா, ஆமா. நான் அடிக்கடி சொல்ற அந்த புத்தகம் தான் எனக்கு நினைவு வந்துச்சு. ம், நிகிதா சூதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா லேண்ட் இன் த மேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், ஒரு ஆக்ஸ்போர்ட் ஸ்காலர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ம், ம், அந்த அம்மாவுடைய அந்த புத்தகத்துல ம், தமிழ்நாட்டை பத்தி ஸ்பெசிபிக்கா எழுதுறாங்க. ம், அவங்க வந்து ம், ஒரு 20 வருஷம் குஜராத், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு மூணே மூணு மாநிலத்துக்கு வர்றாங்க. ம், 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து வருஷா வருஷம் வந்துட்டு போறாங்க. ம், வந்து மக்களுக்கும் நிலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ம், ஆஹ், அந்த உறவு வந்து எப்படி மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த ம், தாராளமயமாக்கலோ அல்லது இந்த உலகமயமாக்கல் ஆரம்பிச்சதுல இருந்து ம், எப்படி மாறுது அப்படின்றத வந்து எழுதிட்டே வராங்க. ம், அதுல ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு பியூரோக்ராட் கூட தான் பேசினதாக ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ம், நான் ஒரு ஜூனியர் பியூரோக்ராட் கிட்ட பேசினேன். ம், அப்போ வந்து ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த அந்நிய முதலீடுன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பெரிய பிராண்ட் கம்பெனி ஒண்ணு ம், இங்க வந்து உற்பத்தி ஆரம்பிக்கிறேன் தமிழ்நாட்டுலன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ம், அவங்க கேட்கக்கூடிய வளங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ம், எங்களுக்கு வந்து நிலம் இந்த இடத்துல வேணும் கேட்கறான், அதுக்கப்புறம் இவ்வளவு தண்ணி வேணும் கேட்கறான், அப்புறம் இதுக்கு நான் வரி கட்ட மாட்டேங்கிறான், அதுக்கப்புறம் எனக்கு ரோடு போட்டு கொடுங்கறான், இது மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுட்டே போறான் ம், அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன் ம், அந்த இவர் அதிகாரிய. ம், அவர் என்ன சொன்னாரு, என் மேலதிகாரி எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. ம், ஆஹ் இவன் வந்து மாப்பிள்ளை வீட்டார் மாதிரி, இந்த அந்நிய முதலீடு எடுத்துட்டு வர்ற பிராண்ட் வந்து மாப்பிள்ளை வீட்டார் மாதிரி, ம், அது உலக அளவுல பிரசித்தி பெற்ற பிராண்ட். ம், அவன் வந்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்றேன்னு சொல்லிட்டான். ம், நாமளும் அதை பெருசா விளம்பரம் எல்லாம் படுத்திட்டோம். ம், அதனால மாப்பிள்ளை வீட்டார் இனிமே எது கேட்டாலும் ம், எப்படி நம்ம வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டாருக்கு அவங்க கேட்கிற எல்லாத்தையும் நம்ம கொடுப்போமோ, ம். அது மாதிரி நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு என் மேலதிகாரி என்கிட்ட சொல்லிட்டாரு அதான் எனக்கு நான் அதை அப்படின்னு கவனிக்கல, ஆனா சொல்லி. எனக்கு கரெக்டா அவர் பண்றது அப்படிதான் தோணுது. ஆமா, இந்த அந்த இந்த ஒரு நீங்க சொன்ன அந்த உதாரணம் சொல்றேன், ஏன்னா ம், பெர்ஃபெக்ட் உதாரணம். ம், இதே ம், வார்த்தையை உபயோகப்படுத்துற ம், அதான். மாப்பிள்ளை வீட்டார் வந்து கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, நீங்க ம், கல்யாணம் வந்து முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா, அந்த காலத்து சினிமா எல்லாம் வர மாதிரி கேட்கறான்னா,
ம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி மேலதிகாரி எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ம் அதனால நான் அந்த கட்டாயத்துல எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு இந்த ஆள் சொல்றாரு. ம் சோ இதை அந்த அம்மா பதிவு பண்றாங்க அந்த புத்தகத்துல. ம் சோ எதுக்கு சொல்றேன்னா, அந்த வளங்களை மாத்திரம் வாங்குறது மாத்திரம் இல்ல, ம் அந்த வளங்கள் உங்களோட வளங்களை உங்க நாட்டு உள்ளேயே வந்து ம் குறைஞ்ச விலையில ஆக்சஸ் பண்றத, ம் இந்த பிராண்ட் ஒண்ணுத்த உங்களுக்கு வித்ததன் மூலமாக ம் உங்களையே வந்து இது உங்களுக்கு நல்லதுன்னு நம்ப வச்சுட்டாங்க. ஆமா. அங்கதான் வந்து தோத்து போறாங்க. சின்ன ம் சின்ன நாடுகள் தோத்து போறது என்னன்னா, ம் ஒண்ணு ம் டெமோக்ரஸியை வித்து இதுதான் கவர்னன்ஸ்னு சொல்லிட்டோம். ம் ரெண்டாவது கேபிட்டலிசத்தை வித்துட்டு இதுதான் எக்கானமின்னு சொல்லிட்டோம். ஆமா, காலையில கூட நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, ஃபெடரல் ஒரு ம். ஒரு புக்கு, அது யூனிஸ் வர்சிட்டிஸ். டெக்னிக்கல் ஃபியூடலிசம். டெக்னிக்கல் ஃபியூடலிசம். புதுசா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஒருத்தர். ஆமா அதாவது நாம போன வருஷம் சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா. இப்ப அவன் என்ன சொல்றான், டெக்னிக்கல் ஃபியூடல்ங்கிறான். அதாவது அந்த காலத்து ஜமீன்தார் மாதிரி ம் இப்ப ம் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கம்பெனிகள் எல்லாமே புது பண்ணாருங்க. விதமான ஜமீன பண்ணையாருங்க அப்படிங்கிறான். ஆமா. இப்போ ம் நாம ஒரு தவறு என்ன பண்றோம்னா, நவீன விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தை ஒண்ணு அது ம் ரெண்டுத்தையும் கூறுபாட்டு பார்க்கறதே கிடையாது. ம் தொழில்நுட்பத்தை விஞ்ஞானம் நம்புற பல ம் குருட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ம் அவனுக்கு விஞ்ஞானத்துக்கும் தொழில்நுட்பமும் வித்தியாசம் தெரியாது. ம் தொழில்நுட்பம் எல்லாமே இன்னைக்கு பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் லாபத்தை நோக்கி தான் கொடுக்குது. ம் அவன் அதை அறிவியல்னோ விஞ்ஞானம்னோ உங்ககிட்ட சொல்றான்னா நீங்க வந்து அதை புரிஞ்சுக்க கூடிய அந்த தகுதி நம்ம கிட்ட இருக்கணும். ம் நாம அந்த தகுதி பல பேர்கிட்ட அது இல்லை, அந்த தெளிவே இல்லை பல பேர்கிட்ட. ம் அதனால என்ன பண்றோம், அது அதுவும் இந்த நவீன தொழில்நுட்பமா இருந்துச்சுன்னா நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ள பூந்துடுறோம். ம் அதனாலதான் ஒரு சிம்பிள் உதாரணம் தான். அதாவது இன்டர்நெட் ம் வந்த புதுசுல நீங்க வந்து கனெக்டிவிட்டியை தவிர வேற எதுக்கும் காசு கொடுத்தது இல்லை. ம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ம் எல்லாரும் வந்து காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம் நீங்க இன்டர்நெட்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்களா, ம் ₹100 கொடுங்க நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க மாசம் மாசம். ம் அது எப்படி கொடுக்குறாங்கன்னா இதன் மூலமா தான் வராங்க. ம் கனெக்டிவிட்டிக்காக நீங்க கொடுக்குறீங்க இல்லையா. ஆமா. ஏர்டெலுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது இப்போ ஒரு 6-8 மாசம் முன்னாடி பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர், ஆமா, நேச்சுரலோட அவன் ஃப்ரீ. என்ன பண்ணா ஏர்டெலோட ஃப்ரீ ஒரு வருஷத்துக்குன்னு போட்டான். ம் ஆனா அந்த ஃப்ரீ வாங்கும் போதே உங்ககிட்ட ஏர்டெல் ஆல்ரெடி உங்களுடைய பேங்கோட லிங்க் பண்ணியிருக்குது. ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ன அவன் வந்து உங்க பேங்க்ல இருந்து காசு எடுக்க ஆரம்பிச்சிருமா. அவன் பழகிறோம் 500 அப்படிமால, அது மாதிரி ஆஹ் பழகிறோம் பழகிறோம், பணம் ஆமா, போடுறதுக்கு அதுக்கப்புறம் பழகிறோம். நீங்க பழகுனதுக்கு அப்புறமா நான் ₹100 தாங்க எடுக்கிறேன்னு முதல் வருஷம் ம் ₹100 எடுக்கிறேன், ₹150 எடுக்கிறேன். இப்போ நீங்க ம் பாத்தீங்கன்னாலே இது ம் வரைக்கும் நம்ம பே பண்ணாததுக்கெல்லாம் நம்ம பே பண்றோம். மெயில் பாக்ஸ்க்கு இது வரைக்கும் பே பண்ணல பெருசா இந்தியால, ம் ஜிமெயில் ம் வந்ததுல இருந்து. ம் இப்ப ஜிமெயில் என்ன பண்றான், நான் மாசத்துக்கு ₹50 ₹60 எடுத்துக்கிறேன் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அப்படிங்கிறான். ம் அதுக்கு அடுத்து நீங்க வந்து வெப்சைட்டுக்கு சொந்தமா தானே ஒரு நிறுவனம் வச்சு வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வருஷம் வருஷம் காசு கட்டணும். ம் ம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் காசு கட்டணும் மாசம் மாசம், சில பேர் வருஷம் வருஷம், அது மாதிரி. ம் 4வது இப்போ உங்களுக்கு நியூஸ் ஆப் அதெல்லாம் வந்து ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ம் வந்து ரொம்ப சொற்பமா ₹20 கொடுங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவன் காசு எடுக்கிறான் அவங்களோட இதுல. ம் ம் சோ இது வரைக்கும் நீங்க எது எதுக்கெல்லாம் வந்து இணையதளம் மூலமாக உங்களுக்கு கிடைத்த எந்தெந்த சேவைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து காசு கட்டாம இருந்தீங்களோ, ம் இப்ப எல்லாத்துக்கும் வந்து ஸ்பாட்டிஃபைல தினம் தினம் சொல்லிட்டே இருக்கோம். ம் இன்ஃபேக்ட் நான் இப்போ ஸ்பாட்டிஃபை எங்க வீட்டுல கொஞ்சம் ஸ்பாட்டிஃபை வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு அம்மா போன்ல அப்படின்றதுனால எனக்கு தெரியுது. பல ம் நேரம் அவங்களோட உட்காந்து கேட்கும்போது ம் ஸ்பாட்டிஃபைக்கான விளம்பரம் தான் அதிகமா வருது. ம் பாட்டு வர்றதை விட அவங்களோட விளம்பரம் தான் அதிகமா வருது. ம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ம் அவன் வந்து தொடர்ந்து ஒன்னே தான் சொல்லிட்டு இருக்கிறான், நீங்க ஸ்பாட்டிஃபை பிரீமியம் வாங்கிக்கோங்க, ஸ்பாட்டிஃபை பிரீமியம் வாங்கிக்கோங்க, தொடர்ந்து உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கும், தடங்களே இல்லாம விளம்பரமே இல்லாம பாட்டு வரும் அப்படின்னு. ம் ஆனா அதுல விளம்பரம் கூட அவனோட விளம்பரம் மாத்திரம் தான் வருது, வேற யாரோட விளம்பரமும் கூட வரல அவன் கிட்ட. அப்படின்னா என்னன்னா அவனுக்கு விளம்பரம் கிடைக்கணும், மத்த பேர் விளம்பரம் அவனோட ஸ்பாட்டிஃபைல கொடுக்கணும்னா கூட ம்
அவனுக்கு வந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சாதான் அவனுக்கு விளம்பரமே வரும் போல இருக்கு. ம். அது மாதிரி ஒவ்வொரு ஆப்புமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு உங்ககிட்ட இருந்து காசு. இப்போ தோராயமா ஒரு சராசரியாக ஒரு சின்ன தொழில் நடத்துறவர் கூட ம். ஈஸிலி வந்து நீங்க கனெக்டிவிட்டிக்கும் சர்வீஸ்க்கும் தவிர நீங்க ஒரு மாசத்துல 500 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரைக்கும் நீங்க பே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா. இது மாதிரி சின்ன சின்ன சர்வீசஸ்க்கு ஆமா. ஒருத்தனும் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கிறது இல்லை, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கிறாங்க. ஆமா. ஏன்னா இந்திய மார்க்கெட்ல கொஞ்சமா எடுத்தாலே போறோம் அப்படின்னு பாக்குறாங்க எல்லாரும். ம். இப்ப ம். ம். ஜியோவோட சேர்ந்து சாட் ஜிபிடி அதே மாதிரி ஃப்ரீ ஆஃபர் பண்றான்னு நினைக்கிறேன். எப்படி பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஏர்டெலோட கொடுத்தானோ அது ம். மாதிரி இப்ப சாட் ஜிபிடியோ யாரோ ஒருத்தன் வந்து ஜியோவோட வந்து பண்ண போறான். ம். ம். இப்ப அதோட முக்கியம் ஆப்பிளும் கூகுளுமா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ம். ம். நேத்து வந்த செய்தி அது. ம். ஜெமினிய வந்து ஆப்பிள் வந்து இனிமே ஏஐ ம். வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். ம். சோ இது மாதிரி ஒவ்வொன்னா கன்சாலிடேட் எங்கேயோ ஒரு இடத்துல ஆகும்போது ம். உங்களுடைய போனுக்குள்ள உங்களுடைய காசு எடுக்கிறதுக்கான இது சரியா போயிட்டே இருக்கு. ம். இது ம். எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆதரவோட நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். ஆஹ் 2 நாள் முன்னாடி இந்த ரேவந்த் ரெட்டின்னு சொல்லிட்டு இப்ப தெலுங்கானாவுடைய முதல் மந்திரியா இருக்கிறார் இல்லையா, ஆமா. அந்த ஆள் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு. ம். ம். பேசும்போது அவர் சொல்றாரு, ம். நீங்க வந்து இந்த டிராபிக் வயலேஷன் பத்தி எல்லாம் பேசுறாரு. அதாவது டிராபிக் போலீஸ்க்கு மத்தியிலயும் நம்ம பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ம். பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த டிராபிக் வயலேஷனுக்கு எல்லாம் வந்து நீங்க இனிமே இது பண்ணக்கூடாது. ம். உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்க வரும்போது அல்லது லைசன்ஸ் ரினியூவலுக்கு வரும்போது ம். அவங்களுடைய வங்கி கணக்கு வாங்கிக்கோங்க, ம். அதை லிங்க் பண்ணிடுங்க அவங்களோட அக்கௌண்ட்டோட. ம். நீங்க வந்து ஒருத்தன் வந்து டிராபிக் வயலேட் பண்றான் அப்படின்னா ம். இமீடியட்டா அவன் அக்கௌண்ட்ல இருந்து 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ செல்லான் எல்லாம் போட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. நேரடியா ம். அவன் வங்கியில போய் அந்த காசு எடுத்துருங்க. ம். அப்பதான் நம்ம மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறாரு. ம். 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 அப்போ இது வந்து ஒரு எனக்கு புரியல. அதாவது தொழில்நுட்பத்துல இது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காரணம் ம். இருக்கு. ம். ஆனா இது நீங்க செய்யலாம் அப்படின்றதுக்கு ஆக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுடைய ம். கன்சென்ட்னு ஒண்ணு இருக்கு. ம். நீங்க அதுக்கு ஒப்புதல் அளித்தா தான் ஒரு தொழில்நுட்ப சேவை கொடுக்கிற ஒரு செயலியோ அல்லது ஒரு சேவை கொடுக்கக்கூடிய நிறுவனமோ ஒரு வர்த்தக நிறுவனமோ உங்களுடைய வங்கி கணக்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ம். ம். இப்போ வந்து கட்டாயமா நீ இது பண்ணித்தான் ஆகணும், ம். இல்லைன்னா நீ வண்டி ஓட்ட முடியாது, உங்க லைசன்ஸை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா ம். ம். லைசன்ஸ்க்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ம். ம். இப்ப ஆதாரையும் வங்கி கணக்கையும் வந்து இது பண்ண சொன்னாங்க இல்லையா. ஆமா. இப்போ நீங்க வந்து அரசாங்கத்துல இருந்து எந்த சலுகையுமே வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ம். என் ஆதாரையும் என் வங்கி கணக்கையும் நான் வந்து ஒண்ணு பண்ணக்கூடிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்ற அந்த ஒரு ஒப்புதல் வேண்டாம்னு சொல்லக்கூடியது உங்ககிட்ட இருக்கணும் அந்த அதிகாரம். ஆமா. இப்போ வந்து பேன் கார்டு ஆதார் ரெண்டுத்தையும் இணைச்சிக்கணும். ம். ம். ஆதாரையும் பேன் கார்டையும் இணைக்கணும், ரெண்டுத்தோடையும் உங்க ஃபோன் நம்பர் இணைக்கணும், ஃபோன் நம்பரோட உங்களுடைய வங்கி கணக்கை இணைக்கணும். அப்படின்னும் போது ம். நீங்க வந்து ஒரு சராசரியாக வேலை பண்ணி அரசாங்கத்தோட எந்த சலுகையுமே உங்களுக்கு தேவையில்லை, நீங்க ம். வரி கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சராசரி குடிமகனாக இந்த நாட்டுல இருந்தீங்கன்னா ம். இது எதுக்குமான அவசியம் உங்களுக்கு இல்ல. ம். ம். நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க வரி செலுத்துறீங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க வாழ்க்கையில். ம். ம். அப்போ அரசாங்கம் என்ன செய்யும்? பெரும்பாலான மக்கள் இப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னா ம். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் இந்த டேட்டா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம் இல்ல, ஸ்டோரேஜ் பண்றோம், அதை வந்து கரெக்ஷன் பாக்குறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ம். அது எல்லாத்துக்கும் செலவாகுது இல்ல. அந்த செலவு ஆமா. உங்ககிட்ட வைக்க முடியாது இல்ல. இப்போ ஆல்ரெடி ம். அதான் பண்ணிட்டு இருக்கான், வங்கிகள் எல்லாம் வந்து இப்போ செலவையும் உங்க தலையில தான் கட்டிட்டு இருக்கிறேன். ஆமா. ஆனா அந்த செலவை மீட்டெடுக்கிறதுக்கு தான் ம். அரசாங்கங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் இது செலவு, இந்த ம். பிரச்சனை, இந்த ம். மையப்படுத்தப்பட்ட அந்த டேட்டா கேதரிங். இன்னொரு ம். பக்கம் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து எல்லாத்துக்கும் இப்ப காசு எடுக்கிறான் இல்லையா, அது மாதிரி அவன் ம். அரசாங்கத்துக்கிட்டையும் காசு கேட்டுட்டு இருக்கிறான். ம். 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 அப்ப அவங்களுக்கும் காசு அதிகமா செலவு பண்ணி தான் இது எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதா இருக்குது. ம். அப்போ அரசாங்கங்கள் என்ன பண்ணுது,
தனியாருக்கு வந்து நம்ம அந்த டேட்டாவை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த இஓஐ போட்டிருந்தானே, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் ம். இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஆமா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து உங்க தனிநபர் டேட்டாவை எப்படி ம். மானிட்டைஸ் பண்றது, அதை வந்து ம். எப்படி அதுல இருந்து காசு சம்பாதிக்கலாம், யாருக்கெல்லாம் அதை வித்தான்னா ம். அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். ம். எதுக்கு உபயோகமா இருக்கும்? உங்களுக்கு மேலும் மேலும் உங்களை வந்து ஒரு நுகர்வோரா பார்த்து உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் போடுறதுக்கு உதவியா இருக்கும். ம். ம். அப்படின்றதுக்கு யாருக்கெல்லாம் விற்கலான்னு எங்களுக்கு ஐடியா கொடுங்க, அதுக்கு வந்து எனக்கு கன்சல்டன்சி வேணும்னு சொல்லி ம். இந்திய அரசாங்கம் விளம்பரம் வெளியிட்டிருந்தது. ம். ம். நம்ம அதை பத்தி முன்னாடி கூட பேசியிருக்கோம் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த தொழில்நுட்ப அராஜகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆமா. அதுதான் இன்னைக்கு வந்து அவர் டெக்னாலஜிக்கல் ஃபியூடலிசம் அப்படிங்கிறாரு. அது அது ஒரு வந்து அதான் இதோட இப்போ இந்த டெக்னாலஜிக்கல் ஃபியூடலிசம்ன்றது திருப்பி வந்து மக்களுடைய இப்போ நம்ம சொல்றதுன்னா டெக்னாலஜி வளர கல்வி வளரும், கல்வி வளர வளர வேலைவாய்ப்பு வளரும், வேலைவாய்ப்பு வரும்போது சமநிலையும் சமத்துவம் நீதியும் எட்டிடும் அப்படின்றோம். ஆனால் தொழில்நுட்பம் வளர வளர ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் இப்போ நம்ம வந்து அவர் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு, மன்னராக மாறிட்டாருன்றதை தாண்டி தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து மைக்கை நீட்டுறாருன்னு வைங்க, எச் ராஜாவும் அண்ணாமலையும் சில நேரங்களில் உங்களை யார் உள்ள விட்டது அப்படின்லாம் கேட்பாங்க. அல்லதுனா நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறது காரணமே மோடி தானோ இல்லை கலைஞர் யாரோ திமுக வந்தால் கலைஞ்சிருப்பாங்க, அவங்கள இருந்தால் மோடிம்பாங்க. நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கிறது காரணம் நீங்கள் கிடையாது, நான் அது யாரோ தான். இப்போ நாங்கள் இல்லைனா நீங்கள் எப்படி வந்துட்டீங்க, ஏதோ ஒரு மாதிரி ஒரு நீங்கள் ப்ரிட்டன்னு சொன்ன மாதிரி இது ஒரு இன்டிமிடேட் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இங்கே. அது ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க இங்க. அதுக்கு சற்றும் குறை இல்லாமல் ரீசெண்டாக எடுத்துன்னு போய் ஏதாவது இன்டர்வியூக்கு கொஷின் நீட்டினாக்கா, இதுவே வந்து உனக்கு ஒபாமாவோ இல்லை பைடனோ இல்லைனா ஹாரிஸோ வந்து பிரதமராக இருந்தால் உனக்கு வேலையே இருந்திருக்காது, நீ எப்படி கேள்வி கேட்டிருப்ப? உனக்கு வேலை இருக்க போய் தானே கேள்வி கேட்குற. அந்த அச்சுறுத்துறது மட்டும் கிடையாது, அந்த நீ இருக்கிறது உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணமே நான் தான்றது. இது இது வந்து வெறுமனே மன்னராக கூட பார்க்க முடியல, இதுக்கு ஒரு படிக்கு அவங்க மேலே போயிடுறாங்கன்னு தோணுது. உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே காரணம் நான் தான். நான் ஒரு என்ன சொல்றது, நான் பயாலஜிக்கல் பர்த் கிடையாதுன்னு நீங்க சொன்னார் இல்லையா அவரு, அது மாதிரி எக்ஸிஸ்டன்ஸே உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே ஒரு டிஃபைன் பண்ணி இல்லை நல் பண்ணி என்ன சொல்றது, ஒரு ஏக இறைவனின் திருப்பெயரால் மாதிரி மேலே போயிடுறாங்க இவங்க. இந்த மாதிரி ஆட்களை கவனிக்கும் போது அவங்களுக்குள்ள இந்த இது இருக்கிறதுன்னு தெரியுது. வெறுமனே அவர்களை மன்னர்களாகவோ ஆட்சி நிலம் முடிக்கிற ஆட்கள் வரைக்கும் நம்ம பேசினா கூட அதுக்கு மேலே அவங்க மனசுல இருக்கிறதுனாக்கா, நீ நீ பிறந்தது வளர்ந்தது வாழறது சாவது எல்லாமே என்னால் நிர்ணயிக்கப்படக்கூடியது அப்படின்னு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மனநிலை வந்து ட்ரம்ப் கிட்ட நிறைய வெளிப்படுது. அதை நம்ம அதான் ஹெஜினமி, ஹெஜிமனி, ஹிப்போக்ரசி அதெல்லாம் நம்ம பேசினா கூட, ஆனால் இப்படி எக்ஸாக்டா நம்ம இன்னும் எழுதக்கூட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றவங்களுமே. இன்ஃபேக்ட் நம்ம தான் பேசி எழுத ஆரம்பிக்கணும். தன்னை வந்து மன்னர்ல இருந்தும் ஒரு படி மேலே போய் ஒரு மாசற்ற ஒரு தூய ஆத்மா இல்லைன்னா ஜோதி அது மாதிரி தங்களை கற்பனை பண்ணி வாழறது, நீ சாப்பிட்றது, நீ படிக்கிறது, நீ உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இல்லைன்னா நீ எப்பயோ வந்து யாராலே கொல்லப்பட்டு செத்துருப்ப, இல்லை யாருக்கோ அடிமையாக இருந்திருப்ப அப்படின்னு, இல்லை உன்னை வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியா தமிழ்நாடு கூட எடுத்துக்குமே, நிறைய பேர் பேசும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, சுயமரியாதை பகுத்தறிவு பேசிட்டு நீ வாழறதுக்கே தகுதி இல்லாதான், நீ வாழறது எங்களால் தான் சொல்லுவாங்க, அதே பகுத்தறிவு கொண்டு. இதுதான் அது வந்து, அதாவது இந்த மனிதர்களுக்கான ஒரு ஏஜென்சியை காலி பண்ணிடுறது. ஹியூமன் ஏஜென்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த ஒரு உரிமை உங்ககிட்ட இருக்கு. அந்த உரிமையும் தகுதியும் நிராகரிக்கப்படும் போது எப்படி வந்து மோடி பக்தர்கள் எல்லாம் வந்து 2014 அப்புறம் தான் இந்தியா சுதந்திரம் ஆச்சு அப்படின்னு நேரடியா சொல்ற மாதிரி, இங்க நம்ம மாநிலத்திலையும் வந்து 60களில் திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு உருப்படியாச்சு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ரொம்ப பாழடைஞ்சு மோசமான ஒரு நிலையில இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில. அதுக்கு முன்னாடி வெள்ளையன் ஆட்சி அப்படின்னு ஏறத்தாழ அதே டெம்ப்ளேட்ல தான் நாமளும் இங்க சில பேர் பேசுறாங்க. சமீபத்துல ஒரு பழைய ஹிஸ்டாரியன் கிட்ட பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னாரு, கொஞ்சம் வருத்தமா இருக்கு சில சமயம் கேட்கும் போது, ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து வளர்ச்சிக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிரதேசத்திலும் போனீங்கன்னா, ஒவ்வொரு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு
ஒரு 4-5 சமூகத்தை சேர்ந்தவங்களாவது ஒண்ணா சேர்ந்து வேலை பண்ணியிருப்பாங்க. அது விவசாயம் பண்றாங்களோ, தொழில் தொடங்குறாங்களோ, அது வந்து அவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறாங்களோ, எது பண்ணா கூட தொடர்ந்து மக்கள் வந்து மக்களோட உழைப்பு இங்க ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ம். அதே மாதிரி மக்கள் வந்து வியாபாரத்தை நோக்கி செல்றது, வெளியூருக்கு போறது, செய்யறது எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ம். பாரம்பரியமாவே இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையா, இல்ல பிரச்சனைகள் வரலாற்றுடைய இல்லையானா ஒரு இல்ல, சின்ன எல்லாமே இருக்குது. இன்ஸ்டன்ஸ்ல மாற்றம் ஏற்படுத்துறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆமா. வரலாறே இவங்களாலதான் இருக்கு. வரலாறே நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது அப்படின்னும் போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லும்போது தான் ஆரம்பிக்குது. பிரச்சனை. ஏன்னா ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ்ல யாரா இருந்தாலும், எப்படியாப்பட்ட ம். தலைவர்களா இருந்தாலும், சிந்தனையாளர்களா இருந்தாலும், அது நல்ல ம். விதமா இருந்தாலும் கெட்ட விதமா இருந்தாலும் வரலாற்றை ட்வீட் பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்கிறாங்க, அதனுடைய போக்கை வந்து மாத்துறாங்க, வழிமறிக்கிறாங்க, எல்லாமே நடந்திருக்கு, அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ம். ஒன்று அதை கெடுக்கிறாங்க, இல்லைன்னா செழுமையாக்குறாங்க. அது ஒரு இன்ஸ்டன்சஸ், ஒரு ஹிஸ்டரியில ம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இன்னைக்கு அந்த மாற்றம். யா வரலாறு, அதாவது இது எங்க இந்த சிக்கல் பார்க்குறோன்னா, இந்த குறிப்பா அந்த அகாடமிஷியன்ஸும் லிட்ரேச்சர் எழுதுறவங்களும் என்ன பண்ணான்னா, இதுக்கு முன் இதுக்கு பின்னுன்னு ஒரு ஹிஸ்டரியை ரெண்டா பிரிக்கிறது. ஒரு பி பிசி ஏடி மாதிரி ம். எல்லா ம். ஹிஸ்டரியுமே ரெண்டா பிரிக்கிறது. கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின், மோடிக்கு முன் மோடிக்கு பின், நேருக்கு முன் நேருக்கு பின், காந்திக்கு முன் காந்திக்கு பின், அம்பேத்கருக்கு முன். அதே மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு முன் ட்ரம்ப்புக்கு பின்னு அவர் பேசுறாரு. எனக்கு ம். முன்னாடி எனக்கு பின்னாடி அப்படின்னு. அப்போ வரலாறுன்றது முன்னாடி பின்னாடி மட்டும் கிடையாது, அது ஒரு லென்த்தி, ஒரு ஸ்பைரலா இருக்கு. அது அதை அது வந்து இர்ரிவோக்கபிளாகவும் இருக்கு, ப்ளஸ் ஒரு ம். கண்டினியூவாகவும் இருக்கு. அதை புரிஞ்சிக்காம ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரின்றத ஒரு பிளாக்கா பார்க்கும்பொழுது வர, நம்ம ஏன்னா கடைசி அகாடமிக்ஸ்க்காகவும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை எழுதும்போது எவ்வளோ ம். இதில் எழுதணும்னு. ஏன்னா நம்ம இப்போ மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம். அதோட முக்கியம், இதை கருத்தாக மாற்றக்கூடியவங்க, இதை வந்து ஒரு பாடமாக மாற்றக்கூடியவங்க, இதை ஒரு விவாதமாக மாற்றக்கூடியவங்க வந்து ஒரு ஒரு ஷார்ட் இன்ஸ்டன்சஸ் மட்டும் எடுத்து அதை ஹிஸ்ட்ரின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கான அதை அங்கேருந்து டீச் பண்ண வேண்டி வந்துருமோன்னு கூட தோணுது, அங்கேருந்து ஷேர் பண்ண வேண்டி வந்துருமோன்னு கூட தோணுது. ஏன்னா அப்படி பார்க்க முடியாதுல்ல, ஒரு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஒரு மாற்றங்களை வச்சுக்கிட்டு அதை இரான்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலி நம்ம பொலிட்டிக்கலி இன்கரெக்ட்ன்றதை விட அது லாங்குவேஜாவே தப்பு தான். அது மொழி வாரியாவே ம். அது தப்பான ஒரு அடையாளம் தான் அது. அப்போ வரலாறுன்றதுக்கான ஒரு காலத்தை புரிஞ்சுக்கின்னு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ச்சியாக பேசணும். அதே மாதிரி தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, அல்லது மத ரீதியாகவும் சரி, அல்லது ஒயிட்டுங்கிறக்கூடிய மனநிலையும் சரி, எல்லாத்துலேயுமே தன்னுடைய சுப்ரீமசியை காட்டுறதுங்கிறது அஹ், விரைவில் முடிவுக்கு வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வரலாறு எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. முழுக்க முழுக்க எல்லா வரலாறுலையும் வலுத்தவங்க மட்டும் வாழ்ந்ததா இங்கே சரித்திரம் கிடையாது, அப்படி நினச்சிக்குவாங்க. அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ன்றது பாலிடிக்ஸில் இல்லை இல்லையா. ம். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் எல்லா நேரங்களிலும் மக்கள் முன்னாடி உடஞ்சிருக்கு, மக்கள் அமைப்புகள் இயக்கங்கள் மூலமா அது மாறி இருக்கு. அஹ் இல்ல, அதே மாதிரி இதுவும் அராஜகத்தின் மாறிடும். உச்சி தான் வந்து வீழ்ச்சியின் தொடக்கம். அதான். அதாவது உலக அளவுல நாகரிகங்களை பார்க்கும்போது கூட ம். எப்ப வந்து ஒரு அராஜகத்தின் உச்சிக்கு போகுதோ ம். அப்பதான் அது வீழத் தொடங்குது. எப்ப அதான். வந்து ஏதோ ஒரு மன்னனோ ஒரு ஆட்சி செய்கிறவனோ தன்னை தனக்கு வந்து தான் கடவுளின் சொரூபமாக நினைத்து, ஆ, ஆ. சீனால அது நடந்துச்சு, ம். இந்தியாவுல முகலாய ஆட்சி காலத்துல அது நடந்துச்சு, ம். பல்வேறு நாகரிகங்கள்ல ம். எப்போ தன்னை மனிதனை விட பெரிய ஒரு ஏஜென்சியாக ம். ஒரு அஹ், அரசரோ ஒரு ஆட்சி புரிபவரோ தன்னை நினைக்கிறாரோ ம். ம். அப்போ அதனுடைய வீழ்ச்சியின் துவக்கம். அதான். நம்ம அமெரிக்க ஆதிக்கத்தின் வீழ்ச்சி அப்படின்றது நாம இப்ப சொல்றதும் அந்த ம். ஒரு முயற்சியில் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ம். எனக்கு என்னுடைய கணிப்புப்படி ம். அடுத்த 10ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் ம். கொஞ்சமாக படிப்படியாக ம். அமெரிக்க வீழ்ச்சி நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம காலகட்டத்திலே நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் ம். நான் இன்னைக்கு கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ம். ம். பார்ப்போம். மக்கள் தொடர்ந்து அனைவருக்கும் மீண்டும் பேசுவோம். பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். கொண்டாடுங்க, பார்ப்போம். ம்.